வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செய்ய இருக்கிறது இட்லி. இதோட இலங்கையில் செய்கிற சட்னியும் இதோட ஒரு போண்டாவும் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் இந்த இட்லிக்கு அரைச்ச இந்த மாவில் இருந்து எடுத்து தான் சில பொருட்களை சேர்த்து சுவையான இந்த போண்டாவும் செய்து கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இதை ஒவ்வொண்டா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இட்லிக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஊற விடுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நான் முழு உளுந்து எடுத்திருக்கிறேன். இந்த முழு உளுந்தில் இருந்து அளவு எடுக்கிற இந்த கப்பால் 1 கப் உளுந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அதால் உளுந்து எல்லாத்தின் அளவுகளையும் ஒரே கப்பால் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இட்லிக்கு உளுந்து புறம்பா அரிசி புறம்பா ஊற விட்டு கொள்ள போகிறோம். இந்த உளுந்தோட இப்போ நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த கடலைப்பருப்புன்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அளவு எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/2 கப் எடுத்துக்கொள்ளுங்க. இதோட 1/2 மேசக்கரண்டி அளவு வெந்தயம். இப்போ நாங்கள் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்துட்டோம். இனி இன்னொரு பாத்திரத்தில் அரிசியை புறம்பாக ஊற விட்டு கொள்ள போகிறோம். இதுக்கு இன்றைக்கு நான் எடுக்கிற அரிசி இட்லி அரிசி. இட்லி அரிசின்னு கடையில் வாங்கி கொள்ளுங்க. இந்த இட்லி அரிசியிலேருந்து 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கொள்ள போகிறேன். அளவுகளை நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இட்லி நல்ல மென்மையாக இருக்கும். பாருங்கள், 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3 தடவைண்டாலும் நல்லா கழுவிக்கொள்ளுங்க. கழுவிட்டு ஒரு 5 மணித்தியாலம் அளவுக்கு இப்படியே தண்ணியை விட்டு ஊற விட்டு கொள்கிறேன். இப்போ இது ஊறி வந்த பிறகு இனி அரைக்க பார்ப்போம். எனக்கு இப்போ இது நல்லா ஊறி வந்துட்டுது. இப்போ எனக்கு இதெல்லாம் ஊறி வந்துட்டுது. இப்போ இதை அரைச்சி கொள்ளுவோம். இப்போ இதை தனித்தனியைத்தான் அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஊற விட்டுருக்கிறதால மிக்சியில் அரைக்க போகிறேன். நாங்கள் மிக்சியில் அரைக்க அந்த அரைக்கிற அந்த சூடாகாமல் அரைச்சி கொள்ளணும். அப்படி அரைச்சோம்னு சொன்னால் இட்லி நல்ல மென்மையாக இருக்கும். முதல் இந்த உளுந்து அரைச்சி கொள்வோம். உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் போட்டிருக்கிறோம். இதை அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இதை அரைக்க இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கொள்ளணும். என்று சொன்னால் நாங்கள் தோசைக்கு மாதிரி கணக்க தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இட்லி அரைக்க தேவையான தண்ணியை சேர்த்து அரைச்சிட்டோம்னு சொன்னால் பிறகு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் ஒரு தடவை அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உளுந்த நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி ஒரு பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை புளிக்க வைக்க போகிற சட்டியிலேயே ஊற்றிக்கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் ஒருக்கா அரைச்சிட்டு உங்களுக்கு அந்த மிக்சியில் கப் சுடுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அரைச்சி கொள்ளுங்க. இந்த அது சுட்டுதுன்னு சொன்னால் இட்லி நம்ம சூடாயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இட்லி மென்மையாக இராது. இந்த புளிக்க வைக்கிறதுக்கு எடுக்கிற சட்டி இப்படி கொஞ்சம் நல்ல உயரமாக எடுத்துக்கொள்ளுங்க. என்று சொன்னால் புளிக்க வைக்கிற சாமான்கள் நல்லா பொங்கி வரும். அதால் இந்த பொங்கி ஊற்றாமல் இருக்க கொஞ்சம் பெரிய சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு தடவை இருக்குது உளுந்து, அதையும் அரைச்செடுப்போம். இப்போ உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் அரைச்செடுத்தாச்சுது. இப்போ அடுத்தது அரிசியை அரைச்சி கொள்ள போகிறோம். அரிசியையும் இப்போ நான் இந்த மிக்சி கப்பிலேயே 2 தடவையாக போட்டு அரைச்சி கொள்ள போகிறேன்னு என்ன சொன்னால் ஒரு இதாக போடையில் அது இதுக்கும் அதே மாதிரி தண்ணியை சேர்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு அரைக்கக்கூடிய அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தண்ணியை தான் நீங்கள் சேர்க்க அதிக அளவு சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து அரைக்கணும். பாருங்கள், இப்படி அரிசியும் நீங்கள் அரைச்ச முடியும். இப்படி ஒரு பதத்தில் அரைச்செடுத்து இந்த உளுந்து மாவோடையே சேர்த்து கொள்ளுவோம். இதே மாதிரி இன்னொரு தடவை இருக்குது, அதையும் அரைச்செடுத்துட்டு வரேன். இப்போ இட்லிக்கு தேவையான எல்லாமே அரைச்செடுத்தாச்சுது. இனி இப்போ இதுக்கு உப்பை சேர்த்து கலந்து புளிக்க விட்டு கொள்ளுவோம். நான் உப்பை சேர்க்கறதால நாளைக்கு இந்த இட்லியெல்லாம் அவிச்சிடுவேன். இல்லை நீங்கள் ஒருவேளை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு புளிச்சா பிறகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இட்லி அவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உப்பை பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதை நான் கையால் தான் கலந்து விட்டு கொள்ள போகிறேன். உங்களுக்கு கையால் கலக்க பிடிக்கலைன்னு சொன்னால் ஒரு விஸ்கை வச்சு கலந்து கொள்ளுங்க. நாங்கள் இட்லிக்கு தோசமாக கலக்க அரிசி உளுந்து இந்த அரைச்ச எல்லாமே ஒன்றோடு நல்லா சேர்கிற அளவுக்கு கலக்கணும். அப்படி நீங்கள் நல்லா கலக்காட்ட கூடி உங்களுக்கு அந்த இட்லி கொஞ்சம் கடினமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா கலந்து விட்டு கொள்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இனி இதை புளிக்க விட போகிறோம். இது நல்ல இறுக்கமான மூடி ஒன்றை போட்டு புளிக்க விட்டு கொள்ளுவோம். இது புளிக்கிறதுக்கு நான் நேரம்னு சொல்லல, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப
அதுக்கு புளிக்கிறதுக்கான நேரம் வேறுபடும். எனக்கு கொஞ்சம் அதிகளவான நேரம் எடுக்கும். இப்போ கொஞ்சம் குளிரண்டபடியால் கொஞ்சம் அதிகளவு நேரம் எடுக்கும். உங்களுக்கு நல்லா புளிச்சு மேலே பொங்கி வரணும். அப்படி வந்தால் தான் அந்த இட்லி நல்ல மென்மையாக இருக்கும், நல்லா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதால் நல்லா பொறுமையாக புளிச்சு வரும் வரைக்கும் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை நல்லா மூடியை போட்டு நான் புளிச்சு வர வரைக்கும் விட்டுட்டு பிறகு நாங்கள் இனி இட்லி அவிக்க பார்ப்போம். இப்போ எனக்கு இட்லி நல்லாவே இட்லிமா புளிச்சு வந்துட்டுது. இப்போ இதை மேலால் ஒரு கரண்டியால் உங்களுக்கு புளிச்சு வந்த அப்புறம் இப்படி நல்லா பொங்கி இருக்கும். இப்படி வந்த அப்புறம் ஒரு கரண்டியால் எடுத்து பார்க்க தெரியும் இட்லிமா புளிச்சிருக்கான்னு சொல்லி. உங்களுக்கு இட்லி மென்மையாக வர அடுத்தது இந்த இட்லி மாவும் நல்லா புளிச்சிருக்கணும். இப்போ இதை நீ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கலந்து விட்டு கொள்ள போகிறோம். இந்த இட்லி மாவுக்கு நான் ஏற்கனவே உப்பும் சேர்த்துட்டேன், தேவையான அளவு தண்ணியும் அரைக்கே சேர்த்ததால் இப்படியே கலந்து விட்டால் சரி. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் உப்பு சேர்க்க இல்லை அல்ல தண்ணி காணான்னு சொன்னால் இந்த நேரம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்க. நாங்கள் இட்லி செய்ய ஒரு நாளும் இந்த மாவை பிறகு அடிக்கடி கலக்கக்கூடாது. இப்போ ஒருக்கா எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம்னு சொன்னால் பிறகு மெதுவாக எடுத்து இட்லி தட்டில் ஊற்றி கொள்ளலாம். ஒவ்வொரு காலம் அடி வரைக்கும் போட்டு அந்த கலக்கக்கூடாது. அப்படி கலந்தாலும் உங்களுக்கு அந்த இட்லின்ற தன்மை மாறும். இப்போ பாருங்க இட்லிமா கலந்தாச்சுது. எடுத்து நீங்கள் கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றி பாருங்க இப்படி இருக்கணும். மற்றது உங்களுக்கு இட்லிமா நல்லா புளிச்சிருந்துன்னு சொன்னால் கரண்டியில் எடுக்க அது பாரம் இல்லாமலும் இருக்கும். இப்போ எனக்கு நல்ல அளவாக எல்லாம் கலந்து விட்டாச்சுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இட்லியை அவிக்கிறதுக்கு தண்ணியை சுட வச்சுட்டு இதே நேரம் இட்லிக்கான சட்னியை அரைச்சி கொள்ள போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் செத்தல் மிளகாய் எடுத்து பொரித்து வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பாதி தேங்காய். இது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை அரைக்க தொடங்குவோம். இது இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் செய்கிற சட்னி என்ன மாதிரி செய்வோமோ அந்த முறையில் தான் செய்ய போகிறோம். முதல் என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் ஒருக்கா மிளகாயை அடித்து கொள்ள போகிறேன். இது நீங்கள் உரலில் இடிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உரலில் அடிக்கைக்கும் இதே மாதிரி இடிச்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள் மிளகாயை அரைச்செடுத்துட்டோம். இதோட வெங்காயத்தையும் சேர்த்து அதோட தேங்காய் பூவையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தேங்காய் பூவையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து அரைப்படுற அளவுக்கு அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ நான் இந்த நேரத்தில் உப்பு சேர்க்கையில் என்று சொன்னால் பிறகு நாங்கள் அளவாக பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்செடுத்தாச்சுது. இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை நீ அடுப்பில் எப்படி இதை இந்த சட்னி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சட்டியை சூடாக விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகட்டும். இதில் நாங்கள் தாளிக்கிறதுக்கு சேர்க்குற கடுகு காத்தேக்கிறண்டி, அரைத்தேக்கிறண்டி, பெருஞ்சீரகம், இதோட வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் தான் இன்றைக்கு சேர்த்துக்கொள்கிறேன். பாதி வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கி வரைக்க இதோட 2 செத்தல் மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இதை உடைச்சிட்டு சேர்த்துக்கொள்ளுவோம். இனி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த சட்னி நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கு செய்கிற இந்த சட்னி தோசை, குண்டு தோசை இப்படி எல்லாத்தோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் புளி சேர்க்க போகிறோம். இதுக்கு சேர்க்குற புளி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் கரைக்கிற தண்ணின்ற அளவு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தன்மையாக வேணுமோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. இதோடு இதுக்கு தேவையான உப்பு நான் ஏற்கனவே சேர்க்காததால் இந்த நேரம் தேவையான உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதை விட உங்களுக்கு தண்ணி தன்மையாக வேணும்னு சொன்னால் இந்த புளியோட இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த ஒரு கொதி வரட்டும். கன நேரம் கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் இது கொதிக்க தொடங்கிட்டுது. இப்போ இந்த கொதித்து வரைக்க அரைச்சி வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு இந்த நேரம் எங்கள் சட்னியின் அளவாக பார்க்கலாம், தடிப்பு தன்மையை பார்த்துட்டு தேவையான தண்ணியையும் இப்போ காணாட்டில் இந்த நேரம் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு 1/2 கப் அளவான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கலந்துட்டு இனி இதை கன நேரம் கொதிக்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம். இந்த நேரம் உப்பையும் பார்த்துக்கொள்ளலாம் அளவான்னு சொல்லி. இது நல்லா கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கும் சாப்பிடக்கையும். இப்போ இது கொதித்து வரட்டும்.
இப்போ இது எனக்கு அளவாக இறக்குற அளவுக்கு வந்துட்டுது. நீங்கள் எல்லாம் செய்து முடிய இப்படித்தான் இருக்கும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ அங்கே தண்ணி கொதிச்சிட்டுது. இட்லி மாவை தட்டில் ஊற்றி இட்லியாக வச்சு கொள்ள போகிறோம். இந்த தட்டுக்கு இன்றைக்கு நான் நல்லெண்ணெய் தான் பூசிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இதில் வாழையில் போட்டுக்கொள்ளலாம், இல்லை துணி போட்டுக்கொள்ளுங்க. துணியை ஈரத்தில் நிலச்சி போட்டு தண்ணியில் நிலச்சி போட்டு விரித்து அதில் இட்லி மாவை ஊற்றிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு இட்லி இந்த சின்ன மினி இட்லி தட்டிலையும் ஊற்றி கொள்ள போகிறேன். இதில் நாங்கள் ஊற்றி கொடுக்க சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவினோம். அதால் இதில் ஒரு தட்டு இதில் ஊற்றி கொள்ள போகிறேன். இதில் நீங்கள் எண்ணெய் பூசாக்க அந்த ஓரங்களுக்கெல்லாம் நல்லா பூசுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை எடுக்க ஒட்டுப்படாது. நாங்கள் உள்ளுக்கு மட்டும் பூசிட்டு விட்டோம் என்று சொன்னால் எடுக்க சைட்டெல்லாம் ஒட்டுப்பட்டு இட்லி பிய்ய பார்க்கும். இப்போ இதில் இட்லி மாவை நல்லா மேலே வரைக்கும் விடாமல் அளவாக பார்த்து விட்டுக்கொள்ளுவோம். இந்த இட்லி மாவோட நீங்கள் வேணும்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் வெங்காய மிளகாய் எல்லாம் தாளித்து கருவேப்பிலையெல்லாம் தாளித்து சேர்த்தோம்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். இல்லை நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வேணும்னு சொன்னால் இதோட மரக்கறிகள் கேரட் எல்லாம் சின்ன சின்ன வெட்டி இதோட சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறைகளில் செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்து கொள்ளுங்க. நான் எதுவும் சேர்க்கையில் இப்போ எல்லா தட்டுக்கும் அளவாக இட்லி மாவை ஊற்றிக்கொள்கிறேன். இதே நேரம் நான் 1 கப் இட்லி மாவு எடுத்து புரிம்பா வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் பிறகு நாங்கள் அந்த போண்டா செய்கிறதுக்கு. இப்போ அடுத்தது நாங்கள் இட்லியை அவிய வைக்க முக்கியமாக நீங்கள் இந்த தண்ணி இருக்குள்ள தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கணும். நல்லா கொதிக்க தொடங்கின பிறகு தான் இட்லியை அவிய வைக்கணும். இப்போ இதில் தட்டெல்லாம் வச்சுட்டு அவிய விட்டுக்கொள்ளுவோம். இது உங்களுக்கு அவியறதுக்கு அதிக அளவு நேரம் பிடிக்காது. 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே உங்களுக்கு அவிஞ்சு வந்துடும். இப்போ அவிய வச்சு இறக்க பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு தடவை வச்சு இட்லி எல்லாம் இறக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை நாங்கள் மெதுவாக கரண்டியால் இப்படி தட்டி விட்டாலே இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டி பிடிக்காதுன்னு சொன்னால் எண்ணெய் பூசி இருக்கிறோம். பாருங்க, ஒட்டி பிடிக்காது, நல்ல மென்மையாக வந்திருக்குது. இட்லி நல்ல மென்மையாக வந்திருக்குது. கையில் எடுத்து பார்க்கக்கே தெரியும். இப்போ நாங்கள் ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாருங்கள், நல்ல மென்மையாக இருக்குது, சுவையும் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் திருப்பியும் இந்த தட்டில் நீங்கள் இட்லி மாவை ஊற்றிக்க நீங்கள் திருப்பி எண்ணெய் பூச தேவையில்லை. எண்ணெய் பூசாமலே நாங்கள் இதில் ஊற்றினால் இனி ஒட்டி பிடியாது. பாருங்கள், இந்த மினி இட்லி தட்டும் இறக்கிட்டேன். இதுவும் பாருங்கள் நல்லா இருக்குது. இது பார்க்கவும் வடிவாக இருக்கும். அதோட சின்ன பிள்ளைகள் கூட அந்த இட்லியை விட இதைத்தான் கூட விரும்பி சாப்பிடுவினோம். இப்போ இதையும் இறக்கிட்டு அடுத்தது நான் மிச்சம் பிறகு தான் அவிச்சு கொள்ள போகிறேன். இப்போ இட்லி எல்லாத்தையும் இறக்கி போட்டு இப்போ நாங்கள் அந்த இட்லி மாவில் எப்படி அந்த சுவையான அந்த போண்டா செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் அந்த புளிக்க வச்ச இட்லி மாவில் இருந்து 1 கப் இட்லி மா புரிம்பா எடுத்து வச்சேன். இப்போ இதில் தான் செய்து கொள்ள போகிறேன். இப்போ இதை சேர்த்துக்கொள்ளுவோம். இது உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து அந்த இட்லி மாவில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட மா சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு சேர்க்குறமா கோதுமை அல்லது மைதா சேர்த்துக்கொள்ளலாம். இது 3 மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் அன்றைக்கி தண்ணி எல்லாம் சேர்க்க போகிறோம். இல்லை, இந்த இட்லி மாவில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையை நல்ல அளவாக இருக்கும், சரியான பதமாக இருக்கும் நாங்கள் கலந்து உடைக்க. இப்போ மா சேர்த்திட்டோம். அடுத்தது நாங்கள் வடைக்கு சேர்க்குற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். சின்ன வெங்காயம் தான் எடுத்து வட்டி வச்சுக்கிறேன். மற்றது மிளகாய் நான் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். 1 மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன். அது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இனி இதோட உப்பு ஏற்கனவே நாங்கள் இட்லி மாவுக்கு சேர்த்துருக்கிறோம். அதால் உப்பை அளவை பார்த்து கொஞ்சமாக, நான் இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டு கொள்ளுவோம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமலே கலக்கே உங்களுக்கு நல்ல அளவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள் கலந்து விட்டாச்சுது. இப்போ நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து கொள்ள போகிறோம். இது நல்ல இலகுவாக செய்யலாம். நாங்கள் இட்லி செய்யக்க இப்படி ஒரு போண்டாம் செய்யக்க அது சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் எடுத்து போட்டு எப்படி பொரிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு எண்ணெயை நல்லா சூடாக விட்டு கொள்ளுவோம். இந்த எண்ணெய் சூடான அப்புறம் நாங்கள் இதில் கையாலேயே எடுத்து சின்ன போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு இந்த ஐஸ்கிரீம் கரண்டி இதால் எடுத்து போடக்க இலகுவாக இருக்கும். அதுக்காக இப்படி பெருசாக போட போகிறேன். இல்லை, இதில் கொஞ்சம் மாவாக எடுத்து போடக்க இலகுவாக போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி
போட்டுக்கொள்ளுவோம். போட்டு அது தானே மேலே வரும். உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லாட்டு கீழே ஒட்டி பிடிக்கும். இப்போ இதை போட்டுட்டு தானே மேலே வந்துடும். வந்த உடனே எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கொள்ளுங்கோ. திருப்பி விட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வரணும். அடுப்பு ஓரளவு நடுத்தர அளவில் விடணும். அப்போ தான் உள்ளுக்கும் நல்லா அவிஞ்சிருக்கும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயில் அளவாக பொரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ இந்த போண்டா கண்டெல்லாம் நாங்கள் புரிம்பா சட்னியெல்லாம் அரைக்க தேவையில்லை. நாங்கள் இட்லிக்கு அரைச்சி வச்சுக்கிறோம், அதிலேயே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். பாருங்கள், இப்படி நிறத்தில் எடுக்காதீங்க, உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்ல நிறம் மாறி வரட்டும், அந்த அளவுக்கு விட்டுக்கொள்வோம். ஆனால் எல்லா பக்கம் திருப்பி விடுங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் அந்த திருப்பாத பக்கம் வெள்ளையாக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது அளவாக நல்ல நிறம் மாறி பொரிஞ்சு வந்துட்டுது. இப்படி வந்தால் பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் எல்லாமே செய்தெடுத்துட்டோம். இட்லி, சட்னி, அதோட இந்த சுவையான இந்த இலகுவாக செய்யக்கூடிய இதே மாவில் இந்த போண்டாவும் செய்துட்டோம். ஓகே, உங்களுக்கும் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கோ. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்லொரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.